நேர்கள் அனைவருக்கும் சரிகமப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. ஓ பட்டர்ஃப்ளை. சரிகமபில் மகள் பாடிய பாடல் அன்னபூரணியாக மாறிய தேவயானி, நெகிழ வைத்த தாயின் பாசம். தமிழ் சின்னத்திரையில் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமப சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சி இளம் திறமையாளர்களுக்கு ஒரு பெரிய மேடையை அமைத்து கொடுத்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு தனது மெல்லிய குரலால் ரசிகர்களின் மனதை கவர்ந்து வருபவர் நடிகை தேவயானியின் மகள் இனியா. நிகழ்ச்சி ஆரம்பமான முதல் வாரத்தில் இருந்தே ரசிகர்களின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் இனியாவுக்கு துணையாக அவரது தாய் தேவயானி நிகழ்ச்சி முழுவதும் உடனிருந்து ஆதரவு தெரிவித்து வருவது பலரையும் நெகிழ வைத்துள்ளது. மற்ற போட்டியாளர்களின் குடும்பத்தினரைப் போலவே தேவயானியும் தனது மகள் இனியாவுக்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். ஒரு முன்னணி நடிகையாக இருந்தும் எந்தவித பந்தாவும் இல்லாமல் ஒரு சாதாரண தாயாக தனது மகளின் கனவை நிறைவேற்றும் துணையாக நிற்கும் தேவயானியின் செயல் பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. கடந்த வார சரிகமப நிகழ்ச்சியில் இனியா விக்ரம் நடித்த திரைப்படத்தில் வரும் ஓ பட்டர்ஃப்ளை என்ற பாடலை பாடினார். அவரது இனிமையான குரல் ரசிகர்களை மெய்ச்சிலிருக்க வைத்தது. பாடல் முடிந்ததும் மேடையில் ஒரு நெகிழ்ச்சியான தருணம் அரங்கேறியது. பாடல் பாடி முடித்ததும் தேவயானி ஸ்டேஜுக்கு வந்தார். அவர் கையில் ஒரு டப்பா. தனது மகளின் நண்பர்களான சக போட்டியாளர்கள் அனைவருக்கும் தான் வீட்டில் சமைத்து எடுத்து வந்த இட்லி உப்புமாவை ஸ்டேஜில் வைத்து பரிமாறினார். அதோடு அங்கிருந்த நடுபவர்களுக்கும் தான் இட்லி உம்மா கொண்டு வந்ததாக கூறினார். தேவயானியின் இந்த செயல் சமூக வலைத்தளங்களில் பெரும் பாராட்டுக்களை பெற்று வருகிறது. தேவயானி சிறந்த அம்மா. தனது எடுத்து வந்த தனது மகளுக்காக ரொம்ப எளிமையாக இருக்கிறார் என்று பலரும் புகழ்ந்து வருகின்றனர். இது வெறும் உணவு பரிமாற்றம் மட்டுமல்ல, ஒரு தாயின் நிபந்தனையற்ற பாசம், எளிமை மற்றும் தனது மகளின் கனவுகளுக்கு கொடுக்கும் முழு ஆதரவின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது. மகள் இனியா தனது குரலால் மேடையை பக்தி பரவசமாக்க, தாய் தேவயானி தனது தாய் அன்பால் ரசிகர்களின் மனதை வென்றுள்ளார். இனியாவின் இசைப்பயணம் தேவயானியின் அன்பான ஆதரவுடன் மேலும் பிரகாசிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இவ்வாறாக சரிகமப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.